தீரரா செல்லும் போது சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று இந்து கோவிலின் சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கிறோம். கோவிலுங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மதத்துலையும் இருக்குது. கோவில் இல்லாத மதம்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஆப்பிரிக்க காட்டுவாசிகள் மத்தியில் கூட ஏதோ ஒரு 4 மரக்கம்பை நட்டு வச்சு ஒரு தட்டியை போட்டு அது கோவில்னு சொல்கிறான். ஆனால் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மற்ற மத கோவில்களுக்கும் இந்து மத கோவில்களுக்கும் சில முக்கியமான வேறுபாடுகள் உள்ளன. அந்த வேறுபாடுகள் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த வேறுபாடுகளாலே நாம் அடையக்கூடிய சிறப்பான பலன்கள் என்னங்கிறதையும் பார்ப்போம். இந்து மத கோவில்களில் உலகத்தில் வேறு எந்த மத கோவிலையும் இல்லாத அளவுக்கு தங்கம் குவிக்கிறது. இப்போது சோம்நாத் டெம்பிள் இருக்க கஜினி முகமது 17 தடவை படையெடுத்தானே, நடுவில் ஒரு லிங்கம், அது தங்கத்தாலான லிங்கம், அது அந்த இடத்துல நிற்கிது. அவன் கஜினி முகமதுக்கு ஒன்றுமே புரியல. அது இரும்பாக இருந்தாலும் 4 பக்கமும் காந்தம் வச்சு நிறுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியும். தங்கத்தை எப்படி நிறுத்த முடியும் என்று அவன் தடுமாறி போயிட்டான். அப்புறம் அதில் சில நம்ம இந்துக்கள் 5ஆம் பட வேலை பார்த்து இந்த 4 மூளைக்கல்கள் தூண்களை தட்டி விட்டு அதுக்குள்ளே விழுந்துரும்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போனான். எவ்வளவு தங்கம்! 17 முறை படையெடுத்தான். சோம்நாத் டெம்பிள் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு தங்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அது மாதிரி இந்த திருவனந்தபுரம் பெருமாள் 3 வாசலில் பார்க்கக்கூடிய அளவு நீண்ட திருமேனி, பள்ளிக்கொண்ட திருமேனி. அது பண்ணால் இடம் போட்டால் எவ்வளோ இருக்கும், அவ்வளோ பெரிய திருமேனி. அது பூரா சாலிட் கோல்டுங்கன்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு கருங்கல் மாதிரி கருப்பாக அவங்க வெளியே எண்ணெய் காப்பு போட்டு தெரியுதே தவிர, முகலாயர்களுக்கு பயந்து தங்கத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள் கருப்பு மூலம் போட்டு. அவ்வளவு தங்கம். அதே மாதிரி திருவனந்தபுரம் பெருமாளுக்கு இன்று காணிக்கையாக கொடுக்கப்பட்ட தங்கம் 7 அறைகள் இருக்குது. சில புத்த விகாரங்களில் கூட புத்தருக்கு தங்கத்தில் செஞ்சுருக்கிறாங்க, கொஞ்சம் தங்க காணிக்கைகள்லாம் இருக்குது. இந்து கோவில்களில் நீங்கள் பார்க்குற மாதிரி தங்கத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. கிருஷ்ணதேவராயர் ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போதும் தங்கத்தில் பிராகாரம் எழுப்புவார். ஆனந்த விமானம் தங்கத்தில் தான் இருக்குது திருப்பதியில். அடுத்தாப்புல கோவில்களில் மற்ற இடங்களில் மத கோவில்களை நம்ம வழிபாட்டு ஸ்தலம்னு சொல்லலாம். ஏன்னா சில மதங்களில் அங்கே விக்கிரகமே இருக்கிறது இல்லை, எங்களுக்கு விக்கிரக வழிபாடு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு வழிபாட்டு ஸ்தலம்னு சொல்லலாம், அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை. இங்கே கோவிலினுடைய ஒவ்வொரு தூணும் சிற்பம் உள்ளதாக இருக்கும், நுட்பம் உள்ளதாக இருக்கும், வழிபாட்டுக்குரியதாக இருக்கும். அப்புறம் அந்த கோவிலை எவ்வளோ தூய்மையாக இந்துக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், திருநாராயணபுரத்தில் முகலாயர்கள் கோவிலுக்கு தீ வச்சுட்டாங்க. அப்போ அந்த கோவில் அர்ச்சகர் தன்னுடைய குடும்பத்தாரோடு கைகோர்த்து அந்த விக்கிரகத்தை சூழ்ந்துக்கிட்டார். நாங்கள் இவ்வளவு காலம் எங்கள் பிள்ளை மாதிரி இந்த பெருமாளை நாங்கள் வளர்த்துட்டோம், எங்களை சுட்டு சாம்பலாக்கின பிறகு நெருப்பு பெருமாள்கிட்ட போகட்டும் என்று அவர்கள் வெந்து சாம்பலாகிற வரை கோத்திருந்த கையை விடாமல் பெருமாளை பாதுகாத்தார்கள். சின்ன பையன், 7 வயசு பையன், அப்பா எனக்கு தீ வலிக்குதுப்பா, நெருப்பு சுடுதுப்பாங்கிற போது கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கடாக்கண்ணா, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லோரும் வைகுண்டத்தில் இருப்போம், அப்புறம் சந்தோஷந்தாண்டா என்று சொன்னாரே தவிர, சின்ன பிள்ளையாச்சே நீ போடா தப்பிச்சுக்கடா அப்படின்னு அவர் சொல்லலை. அவ்வளவு தூரம் அந்த மூல விக்கிரகத்தை அவங்க கருங்கல்லாம் நினைக்கல, தெய்வமாகவே நினச்சாங்க. இப்படி ஒரு மனப்பான்மையை நம்ம எங்கே பார்க்க முடியும்? நம்மாழ்வார் விக்கிரகத்தை பாதுகாக்கிறதுக்காக தோழப்பர் கசத்தில் இறங்கி உயிரை விட்டார். நம்பெருமாளை பாதுகாக்கிறதுக்காக பிள்ளைவாச்சாரியர் மலையிலிருந்து உருண்டு விழுந்தார். அந்த விக்கிரகத்துக்கு அவங்க எவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அதை பயங்கர சாங்டிட்டி, அது தெய்வமே தான் அப்படின்னு மற்ற மதங்களில் அது ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. தெய்வத்துக்கு இது ஒரு சிம்பிள், இதன் மூலமாக அந்த வழிபாடு தெய்வத்துக்கு போய் சேரட்டும்
அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. இங்கே அப்படி இல்லை. அந்த ஸ்ரீரங்கத்தில் முகலாயர்கள் ஆக்கிரமித்து கொண்டு கோவிலை உள்ள கசாப்பு கடை வச்சு நாட்டியங்கள் நடத்தி அந்த கோவிலை அதிகபட்சமாக அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ கப்பன்னா அதை கேள்விப்பட்டு கோவிலுக்கு இவ்வளோ அசிங்கம் நடக்கலாமான்னு சொல்லி அங்கேருந்து படையெடுத்து வந்து அடித்து ஓட ஓட விரட்டி மறுபடியும் அந்த கோவிலை சுத்தமாக வச்சான். அந்த கோவில் மேலே அவனுக்கு அவ்வளவு பக்தி. அந்த கோவிலுக்கு எதிராக பெருமாளுக்கு எதிராக 12,000 வைஷ்ணவர்களை நிப்பாட்டி இது கோவிலில் தெய்வம் இல்லை, இது கல் தான் சொல்லிடா, விட்டுறேன் உன்னை அப்படின்னு சொல்லி, நாங்கள் சொல்ல மாட்டோம் அது சாமி தான் சொல்லி அப்படி சொன்னதுக்காக 12,000 பேரை வெட்டி கொண்டாங்க. அப்படி அந்த கோவிலுக்கும் அதில் இருக்கிற தெய்வத்துக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க நம்ம ஆளுங்க. இது தவிர இந்த கோவில் அங்கப்பிரதட்சணம்னு ஒன்று இருக்குதுங்க. மூல விக்கிரகத்தை சுற்றி அப்படியே உடம்பு அப்படியே தரையில் படுத்து உருளுவாங்க. ஏன்னா அது வந்து சாதாரண கல் இல்லை, தெய்வந்தான் என்று இப்படி ஒரு அங்கப்பிரதட்சணம். அங்கே வடக்கே என்னமோ இமயமலையில் பரிக்கிரமா இமயமலையை கைலாசத்தை சுற்றி வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் கூட அந்த வைதிக நம்பிக்கையில் தான் அப்படி செய்கிறாங்க. இப்படி அங்கப்பிரதட்சணம் பண்ணி ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு ஒரு உயர்வு கொடுக்கக்கூடியது இந்த இந்து மதம் ஒன்று தான். இப்படியெல்லாம் இருக்குதே, சரி சந்தோஷம். மற்ற மதங்களில் இருக்கிறத விட கோவிலுக்கு இவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, தெரிஞ்சு போச்சு, அதில் சந்தேகம் இல்லை. இப்போ கேள்வி என்னென்னா, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கோவிலுக்கு விசேஷமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே இருக்கிற தெய்வத்தை தெய்வமாக தான் இவன் நினச்சி அதை விக்கிரகமாக நினைக்காமல் அதுக்காக உயிரையும் கொடுத்து அன்னாடம் வந்து நீங்கள் கைங்கரியம் பண்ணி அதுக்கு தீபம் ஏற்றி தூப மரியாதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஒரு உயிருள்ள மனிதனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போட்டு பாதுகாத்து வழிபாடு செய்கிறீர்களே, இப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் எந்த வகையில் மற்ற மதக்காரர்களை விட உயர்ந்திருக்கிறீர்கள்? உங்கள் கோவில் வழிபாடு மற்ற கோவில் வழிபாடை விட வித்தியாசமாக இருக்குது. மற்ற மதங்கள் இருக்கிறத விட நீங்கள் கோவிலுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறீங்க. சரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ரிசல்ட் என்ன? எங்கள் வழிபாடு அதிகமாக இருக்குது, எங்கள் மரியாதை அதிகமாக இருக்குது கோவிலுக்கு, அதனால் எங்களுக்கு இன்னும் சிறப்பு பலன்கள் இருக்குது, மற்ற மதங்களை நீங்கள் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களால் லிஸ்ட்டு போட முடியுமா? 1 2 3 4 அப்படின்னு சொல்லி? அது ஒரு பிரதானமான கேள்வி. இன்றைக்கி இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. மற்ற மதக்காரங்களை விடுங்க, நம்ம இந்துக்களே கேட்குறாங்க, இப்படியெல்லாம் கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இன் வாட் வே யூ ஆர் பெட்டர் தேன் அதர் ரிலிஜன்ஸ்? உங்களுக்கு என்ன சிறப்பான பொருள் வந்துருச்சு? நீங்கள் என்ன ஓவியமாக வந்துட்டீங்க? இன்றைக்கி வந்து டாலர் வேல்யூ அமெரிக்காவில் தான் அதிகம். அங்கே அரபு நாடுகளில் போய்ங்கன்னா ஷேக் வந்து கக்கூஸ் பேசினுக்கெல்லாம் தங்கத்தில் போட்டு வச்சுருக்கான், இங்கே என்ன வச்சுருக்கான் அந்த மாதிரி. அப்போ அப்படி என்ன சிறப்பான பலன்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க என்று ஒரு கேள்வி, ஒரு உயிருள்ள கேள்வி நம்மை அசைத்து ஆட்டுகிறது. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா முதிய தலைமுறையினர் மௌனமாகவே இருந்து வாழ்வை கழித்து விட்டார்கள். கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக பணிவின் சின்னமாக அடக்கத்தின் வெளிப்பாடாக அவர்கள் அமைதியை காத்தார்கள். ஆனால் இப்போ வர்ற இளைய தலைமுறை அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறான், அது ஏன், இது எப்படி? we are not fools. நாங்கள் சந்திரன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், சுக்கிரனுக்கு போக போகிறோம், எங்களை முட்டாள்களாக்காதீர்கள், எங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்போ பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் நாம் இருக்கிறோம் இல்லையா? அப்படி பார்க்குற போது இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு வார்த்தையிலே வைணவம் பதில் சொல்லியிருக்கிறது. வைணவம் பதில் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லுது? கோவிலில் இருக்கிற அந்த தெய்வம், அதுக்கு பேர் என்ன? அர்ச்சாவதாரம். அதை வந்து விக்கிரகம்னு சொல்கிறது இல்லை, அது ஒரு அவதாரம்னு சொல்லுது. பலவிதமான அவதாரம். பகவான் வந்து வைகுண்டத்தில் இருக்கிறான் ஒரு மாதிரி, வியூகங்கள், விபவம், அப்படி ஒவ்வொன்றா சொல்லி வந்து அந்தர்யாமி என்று கோவிலில் இருக்கிறதுக்கு அர்ச்ச அவதாரம், அது ஒரு அவதாரம் என்று சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? அவதாரங்கள் முடிவதில்லை, அவதாரங்கள் முடிவதில்லை.
ராமன் வந்தான், இருந்தான், ஆண்டான், போனான். ஆனால் இன்றைக்கி ராமர் கோவில்கள் தோறும் இருக்கக்கூடிய ராமர் விக்கிரக வடிவிலே அவர் இன்னும் இருக்கிறான். அதனால் அர்ச்ச அவதாரத்தின் மூலமாக ராமன் இன்னும் இங்கே தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படி அவங்க சொல்லும்போது சரி, சந்தோஷம். இப்போ ராமாவதார காலத்தில் என்னமோ சீசன் இல்லாத சமயத்துலலாம் பூ பூத்ததான், பழம் பழுத்ததான், பஞ்சம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குதா? இப்போ இன்றைக்கி ராமர் கோவில் எத்தனை இருக்குது, கிருஷ்ணர் கோவில் எத்தனை இருக்குது, அதெல்லாம் அவதாரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அதுக்கேற்றாப்புல ராமாவதாரத்தில் இருந்த மாதிரி நாடு செழிப்பாக இருக்கா இன்றைக்கி? காட்ட முடியுமா? முடியாது. அப்படி ஒரு கேள்வி நிற்கிது நமக்கு. அப்போ இதுக்கு என்ன பெரியவங்க பதில் சொன்னாங்க, ராமாவதார காலத்திலே ராமனை தெய்வமாக நம்பினவர்களும் இருந்தார்கள், அவனை மனிதனாக எண்ணினவர்களும் இருந்தார்கள், அவனை வணங்கினவனும் இருந்தார்கள், அவனை பரிகசித்தவர்களும் இருந்தார்கள். ஒரு செலவு தொழிலாளி அவனை மானம் கட்டவேன்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த ராம அவதாரத்தினுடைய குணம் என்ன? தன்னுடைய பிரஜைகள் தன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் தான் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கோட்பாடு உள்ளவனாக இருந்தான் ராம். அதனால தான் கடைசியில் அவன் மோட்சம் போகும்போது அயோத்தியில் இருந்த நல்லவன் கெட்டவன், பேசுகிறவன் பேசாதவன், உயிருள்ள ஜீவன், மரம், எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்துட்டு போனான். அது அவனுடைய கண்ணோட்டம். மக்கள் என்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பிரஜைகள், என்னால் ஆளப்பட்டவர்கள், அது போதும் அப்படின்னு நினச்சான். ஆனால் இன்றைக்கி கோவில் இருக்க ராமர் அந்த மாதிரி நினைக்கிறாரா? இல்லையே. அது நாம அவரை கூப்பிட்டு வரவழைச்சி இங்கே இருங்க சாமின்னு சொல்லிக்கிட்டோம். நம்ம அழைப்புக்காக இருக்கிற ராமர் அவர். அந்த ராமர் வேறே, இந்த ராமர் வேறே. அந்த ராமரிடம் இருந்த குணங்கள் இந்த ராமரிடம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பது நியாயமில்லை. இது நமக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் பராமரிக்கங்கிறத பொறுத்து தான் இங்கே இருக்கிற ராம விக்கிரகத்தில் ராமனுடைய சாநித்தியம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்குற போது இந்த அர்ச்சாவதாரத்திலே கோவில் விக்கிரகங்கள் எல்லாம் அவதாரம் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு வெளிப்பாடு இருக்கா? இது ஒரு அவதாரங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா? கேள்வி இல்லையா? அதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன். நாமகிரி தாயார், அந்த அம்மாக்கிட்ட கணிதமேதை ராமானுஜத்தினுடைய அம்மா விழுந்து அழுகிறா. நல்ல பிள்ளையை கொடுத்துருக்கு, வறுமையை கொடுத்துருக்கிறியே, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த பையனும் அழுகுறான். அப்போ நாமகிரி தாயார் கனவுலை தோன்றி அவனுடைய நாக்கிலே பீஜம் எழுதி, உலகம் புகழக்கூடிய கணித திறமை உனக்கு வரும் என்று ஆசீர்வதித்தாள். இன்றைக்கி வரைக்கும் கணிதமேதை ராமானுஜத்துக்கு ஈக்குவலான மேத்தமேட்டிஷியன் யாரும் இல்லை. ஆடி மூக்கில் விரல் வச்சுட்டான். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கெடுக்கெடுத்து போச்சு. அப்படி ஒரு மேதையை இந்த நாமகிரி தாயார் உருவாக்கினாள். அவள் கோவில் அவதாரம்தான். அவன் நேரில் இருந்த சீதா பிராட்டியோ ருக்மிணி பிராட்டியோ அல்ல. அதுபோல் மதுராந்தகத்தில் அந்த ராமர் மேலே ரொம்ப இலக்காரம், ஒரு இலக்காரம் வந்துருந்தான், கலெக்டராக இருந்தான். இதை போய் சாமின்றீங்க போங்கடா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த ஏரி உடச்சிக்கிட்டு இருந்த உங்கள் சாமியை அடைக்க சொல்லுங்க பார்ப்போம்னு. அந்த அர்ச்சகர் விழுந்து அழுதார் பெருமாள்கிட்ட, இப்படி கேலி பண்ணுறாங்களேன்னு. ராமனும் லக்ஷ்மணனும் அண்ணனும் தம்பியுமாக அந்த ஏரியை அடைத்து காட்டினார்கள். அதை அந்த வெள்ளைக்காரன் கண்ணார கண்டு அந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணினான். இன்றைக்கி அந்த ரெக்கார்டில் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போது அங்கே ஒரு வெளிப்பாடு, ஒரு வெள்ளைக்காரனை நம்ப வச்ச வெளிப்பாடு, ஒரு பாஷண்டி, இந்த வைதிக மதத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஒருவனை தலைவணங்க வைத்த ஒரு வெளிப்பாடு அது. அப்புறம் ராகவேந்தருடைய மந்திராலயம், அதை இடிக்கிறதுக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்துட்டான். அப்போ அவனுடைய கனவில் நேரில் போனார் ராகவேந்திரன். போய் அவனுடைய இங்கிலீஷில் பேசி அவனை பயமுறுத்தி, அதில் கை வைக்காத தொலைஞ்சி போவனே அப்படின்னு அவன் மிரண்டு போய் அவன் மறுநாள் கீழே விழுந்து காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டான். இது ரெக்கார்டாக இருக்குது சார். ராகவேந்திர காலம் நம்ம காலம் தானே சார், வெள்ளைக்காரன் காலம் தானே. அப்புறம் மதுரை ஆண்ட ஒரு வெள்ளையன் அந்த மீனாட்சி கோயிலை பார்த்துட்டு என்ன சொன்னான்,
எம்மா இடம் எப்பா 20 ஏக்கர் 25 ஏக்கர் கொடுக்கலாம். இதில் வந்து விவசாயம் பார்த்தாலும் நமக்கு ஏதாவது பயிராவது கிடைக்கும். வெறும் கருங்கல்ல ஒரு கோவிலை கட்டி உள்ளே இருக்கிறது பூரா கல் விக்கிரகம். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேலி பண்ணான். அவனுடைய கனவிலே மீனாட்சி தோன்றி அவன் நோய்களை குணப்படுத்தி அவனுக்கு நம்பிக்கையை வலுப்படுத்தி என்ன ஆச்சு தெரியுமா? தினம் காலையில் குதிரை மேலே ஏறி உட்காருவான். அவன் பேர் பீட்டர், ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். குதிரை மேலே உட்காந்து அந்த குதிரையிலேயே அந்த மதுரை மீனாட்சியை சுற்றி வருவான். சில சமயம் 3 தடவை, சில சமயம் 9 தடவை, சில சமயம் ஒரு 3 வந்துட்டால் 101 தடவை சுற்றுவான். அதை பார்த்து எல்லாம் வியந்து அவனுக்கு பீட்டர் பாண்டியன் பெயர் கொடுத்தார்கள். பாண்டியனுங்கிறது மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட பெயர் இல்லையா, ஒரு வெள்ளைக்காரனுக்கு பேர் பீட்டர் பாண்டியன். இது மதுரை மீனாட்சி நிகழ்ச்சி அதிசயம். அவன் இங்கே இருந்தவரை அந்த கோவிலுக்கு நன்மை தான் செய்தானே தவிர தீமை செய்யவில்லை. அதே மதுரை மீனாட்சி திருமல் நாயக்கர் காலத்தில், திருமல் நாயக்கர் காலம் 1600 சொச்சம், அதாவது 17ஆம் நூற்றாண்டு. அப்போ குமரகுருபரர் வந்து திருமல் நாயக்கர் முன்னால் உட்காந்து மதுரை மீனாட்சி பள்ளியை தமிழ் பாடுறாரு. அந்த மீனாட்சி வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து திருமல் நாயக்கர் மடியில் போய் உட்காந்து அதை ரசித்து கேட்டது. இது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? வெள்ளைக்காரனே இதை அப்ரூவ் பண்ணியிருக்கானே. அப்போ இது ஒரு வெளிப்பாடு இல்லையா? அந்த மதுரை மீனாட்சி அந்த பழைய தடாதகை பிராட்டியார் திருவிளையாடல் புராணத்தில் அந்த அம்மா தான் வந்து பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது ஒரு வெளிப்பாடு இல்லையா? அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் ஒரு பட்டாச்சாரியர் வந்து கண்ணு ரெண்டும் குருடாக போன பிறகு லக்ஷ்மி சகசரம் பாடி அவருக்கு கண்ணு ரெண்டும் வந்தது. இன்றைக்கி வரைக்கும் அதை பாராயணம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பித்துக்குடி முருகதாஸ் சமீபத்தில் காலமானார். நல்ல சாரியர், நல்ல பாடுவார், கணீர்னு பாடுவார். அவர் மயூரகவி எழுதின சூரிய சதகத்தை அவருக்கு படிக்க முடியாதவருக்கு வந்து கிட்டிப்புள் பட்டு கண்ணு குள்ளா போச்சு. அப்போ காஞ்சி பெரியவர் சொன்னார், கோவிலில் தெப்பக்குளத்தில் வாசல் படியில் மயூரகவியினுடைய சூரிய சதகத்தை பொறித்து வைத்திருக்கிறார்கள். அதை வந்து ஒரு சம்ஸ்கிருத வித்வானை எடுத்து எழுத சொல்லி அதை நீ அவர் படிக்க சொல்லி நீ காதால் கேடு, உனக்கு கண் வந்துடும் அப்படின்னார். அதே மாதிரி இவர் செய்தார். இவர் கண் வந்துடுச்சு. அவருக்கு கண் வந்த பிறகு இப்போ நான் கண் பார்வை உள்ளவனாக இருக்கிறேன், உங்களுக்கு ப்ரூஃப் வேணால் சொல்கிறேன், ஏதோ குடியாரத்தில் மணி 7:30, அதோ உட்காந்துருக்கிறது ஆம்பளை, இது பொம்பளை, என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி நான் சூரிய சதகம் உபன்யாசம் பண்ணி கொண்டு இருந்தபோது அதை பற்றி கேள்விப்பட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு மனைவியோடு இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து என்னை கௌரவிச்சுட்டு போனார். அந்த வீடியோ இன்னமும் நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் வச்சுருக்கேன், பாருங்கள். அவர் சொல்கிறார், மயூரகவியினுடைய சூரிய சதகம் கேட்டுத்தான் எனக்கு கண் பார்வை வந்தது. பித்துக்குடி முருகதாஸுடைய காலம் எது சார்? கிமு 3ஆம் நூற்றாண்டா? நம்ம காலம் சார், நம்ம காலம். நம் கண் காண வாழ்ந்தவர், கண் குருடானவர், கண் பார்வை பெற்றவர். அடுத்து இந்த ராமாயணம் மகாபாரதத்தின் காலம் என்னன்னு ஒரு கேள்வி. ராமாயண காலம் எது சார்? பிசியா, ஏசியா, டியா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்லை. ராமாயணம் முடியவில்லை, மகாபாரதம் முடியவில்லை. ராமாயணம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, பாகவதம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கண்ணனும் ராமனும் இன்னும் வாழ்கிறார்கள், அவர்கள் மறையவில்லை. அவர்கள் வாழக்கூடிய கோவில்களிலே அவர்கள் இன்னும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். பக்தர்களை காக்கிறார்கள், நம்புகிறவர்களுக்கு நன்மைகள் செய்கிறார்கள். நடக்க முடியாத அற்புதங்கள் நடப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த கோவிலில் விளக்கு எரியுமா? எவ்வளோ பணக்காரன் காசு கொண்டு கொட்டின்னு இருக்கான். அப்போது ராமாயணம் முடியவில்லை, ராமன் சாகவில்லை. பாகவதம் முடியவில்லை, கிருஷ்ணாவதாரம் முடியவில்லை. கண்ணன் இன்னும் நம்மோடு தான் இருக்கிறார். அதை காட்டுறது இந்த கோவில் தான். அடுத்து இந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கண்ணு ரெண்டு தெரியாத குருடு பாவம். ஆனால் அவர் வந்து அவருக்கு ஞானம் அற்புதமாக இருந்தது, சங்கீத ஞானம் இருந்தது. அவர் பாட்டு பாடினார்னா அவர் எதிரில் கண்ணனை வந்து நாட்டியம் ஆடுவாராம். இது நம்ம காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அப்புறம் குருவாயூரப்பனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாராயண பட்டத்திரி வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர் குருவாயூரப்பனுக்கு எதிரே உட்காந்து நாராயணியம் பாடி அவருக்கு உடம்பு குணமாக போச்சு. அதே மாதிரி பூந்தாமன் என்ற ஒரு படிப்பறிவு இல்லாதவர், அவருக்கு குருவாயூரப்பன் இறங்கி
நாராயண பட்டத்திரியிடம் இவருக்காக வாதாடி இன்றைக்கும் அந்த மரம் இருக்குது. மரப்பிரபுன்னு அவர் தப்பாக சொல்லிவிட்டார், அமரப்பிரபுன்னு சொல்ல தெரியாமல் இவர் மரப்பிரபுன்னு சொன்னது குருவாயூரப்பன் ஏற்றுக்கிட்டு, எனக்கு மரப்பிரபு ஒரு பேர் தான்ப்பா, பூந்தாமன் சொல்லிட்டான்ல, ஏன் நான் மரங்களுக்கெல்லாம் அதிபதி நிற்கப்படாதா அப்படின்னு சொன்னதுனால ஒரு மரத்தை அதுக்குன்னு சொல்லி டெடிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் குருவாயூரை போய் பாருங்கள், கூகுளில் கூட கிடைக்கிது. இது நம் கண்காண நடந்த ஒரு விஷயந்தானே. அடுத்தாவில் ஜேசுதாஸ், சினிமா பாடகர் ஜேசுதாஸ், கேஜே ஜேசுதாஸ், அவருக்கு சில பொறாமைக்காரர்கள் ஏதோ மருந்து மாயம் பண்ணி அவருக்கு தொண்டை பாட முடியாமல் போச்சு. அவருக்கு தொண்டை தான் மூலதனம், பாட முடியலன்னா அவருக்கு எப்படி பணம் வரும்? அந்த நிலைமையில் எனக்கு எந்த வைத்தியமும் வேணான்னு சொல்லி போய் குருவாயூரில் போய் படுகாடு கிடந்தார். எனக்கு நோயை குணமாக்கலாட்டி நான் போக மாட்டேன் கோயிலை விட்டு என்று பிடிவாதமாக இருந்து குரல் வளம் பெற்று குணமாகி அதுக்கப்புறம் எத்தனை மேடையில் பாடியிருக்கார். இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி தானே. அப்புறம் இந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் வைத்து தொழில் வெற்றிகரமாக நடந்து லாபம் நிறைய கொட்டி அதுக்கு நன்றிதலாக உண்டியலில் கொண்டு போய் பணம் கொட்டுறாங்களே. 6 படை வீடு முருகன் கோயிலில் எவ்வளோ, இப்போ சான்றோர் சின்ன பார்த்தவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கார், எவ்வளோ படிக்கட்டு, எவ்வளவோ மண்டபங்கள், எவ்வளோ உற்சவங்கள், எல்லாம் சினிமா தொழிலில் அவர் சம்பாதிச்சது முருகன் கொடுத்தான் அப்படிங்கிறார். இது என்னுடைய திறமை இல்லை, முருகன் கொடுத்தான். நான் வேண்டிக்கிட்டு படம் எடுப்பேன், ஓடும். அதே மாதிரி இந்த திருப்பதி கோவிலில் வந்து கொட்டுறாங்க, எல்லாம் வட இந்தியாவிலேருந்து வர சூட்கேஸாக வந்து போடுறான். அவனுக்கு வேதமும் தெரியாது வைணவமும் தெரியாது, பிஸ்னஸ் தான். நான் பிஸ்னஸ் நடத்துவேன், எனக்கு அவனுடைய ஆசீர்வாதம் வேணும். வந்தது அதான் கொடுக்குறாரு. இன்றைக்கி உண்டியல்களில் எவ்வளோ பணம் அங்கே விழுகுது. இதெல்லாம் நம்ம பிரத்யட்சமாக பார்க்க தானே செய்கிறோம். இது இந்து மத கோவில்களில் நடக்கிற அதிசயம் தானே. ஐயப்பனுக்கு மாலை போடுகிறவர்கள், அடுத்து முருகனுக்கு காவடி எடுக்கிறவர்கள், இவங்கெல்லாம் மூளை குழம்பி போய் செய்கிறாங்களா? அப்படி அவங்களுக்கு எதோ நெட்டு கலந்து போச்சா? ஏன் இப்படி பண்ணுறாங்க? வருஷம் பண்ணுறாங்க. ஏன்? நான் மாலை போட்டேன், காவடி எடுத்தேன், எனக்கு இவ்வளோ நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது கோவில் மகிமை இல்லையா? அதுக்கப்புறம் கடவுள் இல்லைன்னு தொண்டைகளையே கத்தினார் நடிகர் எம்.ஆர். ராதா. அவர் நாத்திக மேடையில் அவர் முழங்குவார், நாத்திகத்துக்கு சாதகமாக பேசுவார். ஆனால் அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தவுடனே அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? நேராக திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு சாமி கும்பிட்டு வந்தார். அவர் மனத்தில் அந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? அந்த கோவிலினுடைய மகிமை தானே அது. அப்புறம் புராணங்கள், ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் தான் அந்த புராணம் நடந்துச்சுன்றாங்க. அப்போ புராண சம்பவங்கள் நூல்களாக மாறி ஏடுகளாக மாறிய பிறகும் அது நிஜங்களாக இன்னும் வாழ்வது இந்த கோவில்கள் மூலமாக தான். அந்த பழைய இதை கேட்டு தானே இப்பவும் அற்புதங்கள் நடக்கின்றன. நீங்கள் வந்து பானபத்திரர் போய் சிவபெருமான்கிட்ட அழுகிறாரு, ஹேமநாத பாகவதர் என்னை போட்டிக்கு கூப்பிட்றான் பாட்டுக்கு, என்னால் பாட முடியாது, நீ தான் எனக்கு வந்து உதவி செய்யணுங்கிற போது அவர் எப்படி பாடுறாரு? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, அப்படி தானே கேட்குறாரு. அப்போ அந்த புராணத்தை தானே அவர் மேற்கோள் காட்டுறாரு. அதுக்கு தானே அவர் அங்கேருந்து இறங்கி வந்து விறகு வைத்து பாட்டு பாடி ஏமநாதனை ஓட்டுறாரு சிவனை. அப்போ புராணங்கள் சாகவில்லை. சாவை வென்றது சனாதனம், சாவது நாம தான் தலைமுறையாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா செத்தார், அவங்க அப்பா செத்தார், அவங்க அப்பா செத்தார், நாங்கள் தலைமுறையாக மாறி மாறி செத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்து மதம் சாவதில்லை, சனாதனம் சாவதில்லை, வைதிகம் சாவதில்லை. வாழ்வது வைதிகம்தான், சாவது நாம தான். அப்போது இந்த வைதிகமானது உயிருள்ள ஒரு மதமாக இன்றும் உலவுகிறது என்றால் அதுக்கு காரணம் இந்த கோவில்கள் தான். இந்த கோவில்கள் இல்லைன்னு சொன்னால் இந்து மதம் ஆட்டம் கண்டுவிடுமேரே. இந்த வெள்ளையர்களும் முகலாயர்களும் டச்சுக்காரர்களும் யார் யாரோ வந்து ஆட்சி பண்ணினா அவன் கப்பலில் கொண்டாந்து இறக்கணும் அவன் மதத்தை, மேல்நாட்டு மதங்களை. ஆனால் அந்த மதங்கள் இங்கு இருக்கிற இந்து மதத்தை அசைக்க முடியவில்லை. இன்றும் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். காரணம், இந்த கோவில்கள் அந்த வைதிக நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தின. அவர்கள் தங்களுடைய காரியம் பலிக்கவில்லை என்ற உடனே கொண்டு வந்த கப்பலிலேயே தங்கள் மதங்களை ஏற்றிக்கொண்டு போய்விட்டார்கள். அது இந்து மத கோவில்களுக்கு ஒரு வெற்றி அல்லவா? இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், சிவலிங்கபுரத்துக்கு போங்க,
குணசீலத்துக்கு போங்க, ஸ்ரீரங்கம் பக்கத்தில். அங்கே பேய் பிடித்தவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கோயிலுக்கு நுழைஞ்ச உடனே அந்த பெருமாளுடைய தாக்கம் தாங்க முடியாமல் எப்படி அலறுது அந்த பேய். நான் பார்த்துருக்கேன். அலறிக்கிட்டு அந்த பேயெல்லாம் ஓடுது, தப்பிச்சம் பிழைச்சேன். இன்றைக்கும் அந்த நம்பிக்கை நிலைப்படுத்தப்படுகிறது. பேய் இல்லை பொய், பிசாசு இல்லை பொய், பெருமாள் இல்லை பொய் அப்படின்னு சொல்கிறவங்க சோழிங்கபுரத்துலேயும் குணசீலத்துலேயும் போய் பார்க்கலாமே. இதெல்லாம் இறந்து விட்டதாக சொல்லப்படும் கோவில்களிலே உயிரோடு நிகழும் சம்பவங்கள் தானே. சாக மாட்டேன் என்று நிலையாக வாழக்கூடிய சரித்திர சம்பவங்கள் தானே. இதெல்லாம் என்ன சொல்லுது? மற்ற கோவில்களை விட இந்து மத கோவில்கள் வித்தியாசமாக மதிக்கப்படுகிறது என்றால் அதற்கேற்ப சிறப்பான பலன்களை அந்த கோவில்கள் தருகின்றன. இந்துக்கள் அதை அனுபவிக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீரங்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நிறைய ஐயங்கார் குடும்பங்கள் இருக்குது. அவருடைய பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போய் நிறையா சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக இருக்காங்க. அதில் எனக்கு தெரியும் ஒரு குடும்பம். அந்த பையன் வந்து சொல்கிறான், அம்மா ஏம்மா அப்படி கஷ்டப்படுற, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குற, எதுக்கு என் கூட அமெரிக்காவுக்கு வந்து ஜாம்னு ராஜா மாதிரி இருக்கலாம், உன்னை நான் வந்து தங்க படுக்கையில் வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் என்ன சொல்லிட்டாங்க, நான் என்ன புண்ணியம் பண்ணினேனோ, தினம் காவிரி ஆற்றுல குளிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, தினம் ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளையில் அந்த வேளை சாப்பாடும் கிடைக்காம போனாலும் சரி நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன், நீங்கள் என்னை தங்கத்தில் படுக்க வச்சாலும் நான் அமெரிக்காவுக்கு வரமாட்டேன், எனக்கு இந்த காவிரி ஜலம் போதும், இந்த ரங்கநாத தரிசனம் போதும் என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். எனக்கு தெரியும். அப்படி ஒரு பக்தி அவங்களுக்கு ஏன் வந்தது, எப்படி வந்தது? கோவில்கள் உயிரோட்டமானவை, அவை இறந்தவை அல்ல, அந்த சரித்திரங்கள் முடிந்து போனவை அல்ல, இன்று வரை உயிரோட்டமாக வாழ்கின்றன என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியது அந்த கோவில்கள் தான். அந்த மாதிரி சொல்லிச்சு, நீ இன்றைக்கி அமெரிக்காவில் நல்லா இருக்குன்னா நான் ரங்கநாத பெருமாள்கிட்ட விழுந்து அழுதுக்கு அவன் கொடுத்த பிச்சைடாது, அவனை விட்டுட்டா வர சொல்கிறேன், நான் வரமாட்டேன். எனக்கு தெரியும், திரும்பியும் கோவிலில் இருக்கிற பட்டாச்சாரியார் ரொம்ப வறுமை கோலமாக இருக்கிறார். அவரை கேட்டால் நான் நல்ல வேலையில் இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டேன்னார். ஏன்னா இது பரம்பரையாக எங்களுக்கு தொழில், இது குலத்தொழில், பெருமாளை விட்டுட்டு இருக்க எனக்கு மனசு வரல, இல்லைன்னா வசதி இல்லை, பரவாயில்ல பெருமாள் இருக்கார்ல என் பக்கத்தில் இது போகிறோம். இப்படி ஒரு மனப்பான்மை இந்த கோவில்கள் ஒரு ஈர்ப்பை கொடுக்கின்றன. இது உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதனாலே இந்த இந்து கோவில் வழிபாடு என்பது இந்த உலகத்திலேயே சிறப்புடைத்து அதை நம்பினார் கெடுவதில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.